Tapi enggak. நாலு பேர் லைனை ஃபாலோ பண்ணி மெல்லமா போவோம். அங்க தூக்குற அங்க பண்ணிக்கிறோமா? எங்க பண்றது? கரெக்ட்டா லைனை ஃபாலோ பண்ணி நாலு பேரா போங்க. கொஞ்ச தூரம் நிப்பாட்டி ஆரம்பிச்சீங்களா இல்லாட்டி அங்க போய் நான் கரெக்ட்டா இருக்கும். நீங்க பேசுறீங்களா? தூக்குற பேசலையே. அவர பாய் ஆன் ஸ்டாப்ல. அந்த டாட் ஆமா. கோசை யார் போறது? டாடா ஏசிக்கு பின்னாடி போங்க. முன்னாடி போறாது. முன்னாடி ஆள் நிக்குது. தானிக்கு. கோசை இருக்கு மைக் இங்க இருக்கு. கொஞ்சம் மெல்லமாவே போகட்டும். டாடா ஏசி முன்னாடி. ரொம்ப வேகமா போக வேணாம். வண்டியை கொஞ்சம் மெல்லமாவே போச்சுடும். ரொம்ப வேகமா போற மாதிரி. போஸ் அல்லாஹு அக்பர். போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி. மீட்டு எடுப்போம். மீட்டு போதையினாலே விடலை பிள்ளைகளும் அழிகிறது. விதவிதமான போதையினாலே விடலை பிள்ளைகளும் அழிகிறது. ஆரோக்கியத்தை இழக்கிறது. ஆரோக்கியத்தை இழக்கிறது. ஒன்று போதும்ல, அது சொல்லிருங்க. ஒன்று போதும்னு சொல்லிருங்க. அப்புறம் ஒரு ஆள் போட்டால் சரியா வரும். அது சொல்லிருங்க தகவலை. ரெண்டு யார் போடுறா? ஒரு ஆள் போதும் சொல்லிருங்க. இறப்பை நோக்கி செல்கின்றார். இளமை என்னும் சீரிய பருவத்தை சீரழித்து திரிகின்றாய். பள்ளிக்கூடம் செல்லும் கால்கள் மதுபார்களை நோக்கி விரைகிறது. அறிவாயாணி அறிவாயா. விலை மதிப்பற்ற உன் உடலின் அற்புதத்தை நீ அறிவாயா. கெடுக்கும் நண்பனை உதறிவிட்டு உன்னை திருத்தும் நண்பனை பற்றிக்கொள். எடுக்கும் நண்பனை உதறிவிட்டு மதுவில் மயங்கும் இளைஞர்களே, அதை பலரசம் என்று நினைத்தீரோ? அதை பலரசம் என்று நினைத்தீரோ? உடலை கெடுத்து உயிரை குடிக்கும். அது மெல்ல கொல்லும் விஷமாகும். வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம். போதை உன்னை பைத்தியமாக்கும். போதை உன்னை திருடனாய் மாற்றும். போதை உன்னை முரணாய் மாற்றும். போதையினால் உன் கண்ணியம் போகும். சீரிய சிந்தனை மடங்கி போகும். உடலின் ஆற்றல் அழிந்து போகும். பெற்றோர் கொண்ட கனவுகள் எல்லாம் அந்த ஈனச் செயலால் சிதைந்து போகும். உற்றாரெல்லாம் தூற்றும் நிலைக்கு உன் பண்புகள் எல்லாம் மாறி போகும். சுருங்க சொல்லி விளங்கச் செய்தால் போதையா நற்பெயர் நாசமாய் போகும். குற்றத்தை தடுத்து மக்களை காக்க மதுவை ஒழிப்பதே தீர்வாகும். இளைஞர்கள் வாழ்வில் அக்கறை இருந்தால் அதை உடனே செய்வது நனவாகும். குடிமக்களை குடிகாரனாக்கி குடும்பத்தை கெடுத்து குழந்தை அழைத்து மதுவால் ஈட்டும் வருமானம் வீணடிக்காதீர். படிக்கும் வயதில் பார்க்கும் கேடு என்பது தெரியாதா? இதுதான் கற்ற உங்களை நம்பும் பெற்றோருக்கு உங்களின் உபகாரம் இதுதானா?
இந்திய ஒன்றும் மதிய தாயும் தங்கையும் ஆதரவின்றி வீதியிலே குடிப்பது மட்டும் கேடு அல்ல, புகைப்பது மட்டும் போதை அல்ல, போதைக்காக எது செய்தாலும் உன் உயிரை கொண்டதினால் கூலிக்கு சென்று குடும்பம் சுமக்கும் தாயின் வழியை அறிவீரா? குடும்பத்தை காப்பது ஆணின் கடமை, குடும்பத்தை காப்பது ஆணின் கடமை, குடிமக்களை காப்பது அரசின் கடமை, குடிமக்களை காப்பது அரசின் கடமை. மதுவை விற்பதோ மடமை மடமை, ஜாதிக்காக குடிக்கும் வழக்கம், ஜாதிக்காக குடிக்கும் வழக்கம், உன் சோதியை முடிக்கும் போதை பழக்கம். மதுவை முதலில் நீ குடித்தால் மதுவே உன்னை குடித்துவிடும். தனியொரு மனிதன் தெரிந்தினாலே இந்திய நாடே தலை நிமிர்ந்து நிற்கும். போதை இன்றே வேறெடுப்போம், இந்திய தேசத்தின் மாண்பை காப்போம். உறுதியேற்போம், உறுதியேற்போம், போதையை ஒழிக்க உறுதியேற்போம். நாட்டை மாற்ற, தேசத்தை மாற்ற, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களை மாற்ற மாற்ற உறுதியெடுப்போம், மாற்ற உறுதியெடுப்போம், மாற்ற உறுதியெடுப்போம். போதை இல்லா மாடலை மாற்ற உறுதியேற்போம், 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 உறுதியேற்போம். ஆயிரம் வெள்ளம் தொலைகிறது, ஆரோக்கியத்தை இழக்கிறது, ஆயிரம் வெள்ளம் தொலைகிறது. காலைக்காக புகைப்பழக்கம், காலைக்காக புகைக்க பழகி அடுத்தடுத்த போதையில் சிக்கி, ஜாதிக்காக புகைக்க பழகி முறை எங்கே சிறுகிறது, சீரழிந்து அடைகிறது. ஒரு தலைமுறை எங்கே செய்கிறது? வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம், வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம், வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம், வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம். மீண்டு வந்தால் உன் வாழ்வு சிறக்கும், மீண்டு வந்தால் உன் வாழ்வு சிறக்கும். இன்பம் என்று நீ நினைத்து இறப்பை நோக்கி செல்கின்றாய், இறப்பை நோக்கி செல்கின்றாய். இளமை என்னும் சீரிய பருவத்தில் மதிப்பெற்ற உன் உடலின் விலை மதிப்பெற்ற உன் உடலின் அற்புதத்தை நீ அறிவாயா? கோடிக்கணக்காய் கொடுத்தாலும், கோடிக்கணக்காய் கொடுத்தாலும் ஈடாகாத உதவியோ, ஈடாகாத உதவியோ மதுவால் மடிந்திடும் அறிவாயா? சீரிய சிந்தனை மழுங்கி போகும், உடலின் ஆற்றல் அழிந்து போகும், உடலின் ஆற்றல் அழிந்து போகும். பெற்றோர் கண்ட கனவுகளெல்லாம், பெற்றோர் கண்ட கனவெல்லாம் அந்த ஈனச் செயலாலே சிதைந்து போகும், அந்த ஈனச் செயலாலே சிதைந்து போகும். பெற்றோர் கண்ட கனவெல்லாம் அதான் இதுல உள்ளது, அந்த ஈனச் செயலால் சிதைந்து போகும். உன் பண்புகள் எல்லாம் மாறி போகும். சுருங்க சொல்லி விளங்க செய்தால் போதையால் நற்பெயர் நாசமாய் போகும். சுருங்க சொல்லி விளங்க செய்தால் போதையால் நற்பெயர் நாசமாய் போகும். குற்றத்தை தடுத்து மக்களை காக்க, குற்றத்தை தடுத்து இளைஞர்கள் வாழ்வில் அக்கறை இருந்தால்
அதை உடனே செய்வது நலவாகும். குடிமக்களை குடிகாரனாக்கி குடும்பத்தை கெடுத்து குலத்தை அழித்து குடிமக்களை குடிகாரனாக்கி குடும்பத்தை கெடுத்து குலத்தை அழித்து மதுவால் ஈட்டும் வருமானம் அது தேசத்திற்கே அவமானம். மதுவால் ஈட்டும் வருமானம் அது தேசத்திற்கே அவமானம். இன்றைய இளைய சமுதாயமே காதீர். இன்றைய இளைய சமுதாயமே போதையில் சிக்கி தவிக்காதீர். இளமையை வீணாய் தொலைக்காதீர். படிக்கும் வயதில் பாக்கும் சிகரெட்டும் படிக்கும் வயதில் பாக்கும் சிகரெட்டும் கல்லூரிக்கு சென்றால் மதுப்பழக்கமும் கல்லூரிக்கு சென்றால் மதுப்பழக்கமும் இலகுவாகி போனதே இலகுவாகி போனதேனோ கேடு என்பது தெரியாதா? இதுதான் கற்றவர் பண்பாடா? கேடு என்பது தெரியாதா? இதுதான் கற்றவர் பண்பாடா? வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம். வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கிளையின் சார்பாக மாபெரும் மது ஒழிப்பு பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் துவக்க உரையாக மாவட்ட தலைவர் சித்திக் ரஹ்மான் அவர்கள் போதை ஒழிப்புக்கு எதிராக சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பின்னாடி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பொதுமக்களே, வியாபார பெருங்குடி நண்பர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கிளையின் சார்பாக முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தீவிர பிரச்சாரத்தை முன்னிட்டு மாபெரும் போதை ஒழிப்பு பேரணி தற்போது நடைபெறுகிறது. எதற்காக இந்த போதை ஒழிப்பு பேரணி என்றால், இன்றைக்கு உலகத்துல அதிகமாக வணிகம் ஈட்டக்கூடிய, அதிகமாக மக்கள் அடிமையாக்கக்கூடிய ஒரு வியாபாரம் எதுவென்றால் அது இந்த மது போதை என்ற வியாபாரம் தான். இந்த போதை வியாபாரத்தில் அதிகமான வருமானம் ஈட்டுவதோடு ஏராளமான இளைஞர்களை, ஏராளமான மக்களுடைய வாழ்வை, எதிர்காலத்தை, உயிரை இந்த மது, இந்த போதை குடித்துக் கொண்டிருப்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அனைத்து தீமை நடக்கக்கூடிய இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து தீமைகளுக்கும் தலையாயதாக, பிறப்பிடமாக, தாயாக இந்த போதை மது இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திற்கும் வழிகாட்டுகிறார்கள். எந்த வழிகாட்டுதல்? குல்லு முஸ்கிரின் ஹம்ருன், ஒவ்வொரு போதையுமே மதுவாகும். குல்லு முஸ்கிரின் ஹராமுன், எல்லா மதுவுமே, எல்லா போதையுமே தடை செய்யப்பட்ட ஒன்றுதான். ஒரு காலமும் ஒரு மனிதன் இந்த போதையை பயன்படுத்தவே கூடாது. இது முஸ்லிம் மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு உரியது. ஏனென்று சொன்னால், இந்த மதுவை அறிந்து போதையை உட்கொண்டு இன்றைக்கு ஏராளமான தீமைகள்ல கொலை, கொள்ளை, விபச்சாரம், பாலியல் சீண்டல்கள் இதுவெல்லாம் எங்க போய் முடியுதுன்னு சொன்னா போதை. யாருப்பா அந்த குழந்தையை கற்பழிச்சது? யாருப்பா அந்த குழந்தைக்கு பாலியல் சீண்டல் கொடுத்தது? யாருப்பா கொள்ளை அடிச்சது? யாருப்பா கொலை பண்ணது? இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி கொலை செய்யப்பட்டிருக்கிறார், SSI. அந்த SSI கொலை செய்யப்பட்டதற்குரிய காரணம் என்ன? முழுக்க முழுக்க மது போதை என்று சொல்லப்படுகிறது. அது போன்று இன்னைக்கு எத்தனையோ கொலை சம்பவங்கள்ல, கொள்ளை சம்பவங்கள்ல, விபச்சாரங்கள்ல, பாலியல் தீண்டல்கள்ல இந்த மதுதான் பிறப்பிடமாக,
தலைமையாக இருந்து இந்த தீமைகளை வழிவகுக்குது, ஊக்குவிக்குது, தூண்டக்கூடிய செயல்களை பார்க்கிறோம். அதனால்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இஸ்லாமிய சமுதாய பேரியக்கம் முஸ்லிம் மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அனைத்து சமுதாய மக்களான எங்கள் தொப்புள்குடி உறவுகளான இந்து கிறிஸ்தவ அனைத்து மக்களுக்கும் நன்மை செய்யும் வகையில, நலம் நாடும் வகையில இந்த போதை ஒழிப்பு பேரணியை கையில் எடுத்திருக்கிறோம். இது புதிதல்ல, முதலானது அல்ல. இதற்கு முன்னால் சில மாதங்களுக்கு முன்னால் இதே அறந்தாங்கியில் இதே போன்ற பிரம்மாண்டமான ஒரு பேரணியை மது போதை ஒழிப்புக்கு எதிராக செய்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? எங்கள் மார்க்கத்துல திருமறை குர்ஆன்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸு மினல் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இந்த மது இருக்கிறதே, சூதாட்டம் இருக்கிறதே, சிலைகள் போன்ற விஷயங்கள் இருக்கிறதே, இதுவெல்லாம் சைத்தானுடைய அருவருக்கத்தக்க காரியங்கள். மக்களே, நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள், நீங்கள் தான் வெற்றி பெற்ற மக்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தை இறைவன் அருளிய பொழுது நபிகள் நாயகத்துடைய தோழர்கள், நபி தோழர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மதீனா வீதிகள்ல மதுக்களை ஆறாக ஓடவிட்டனர். வீட்டில் உள்ள எல்லா மதுவையுமே தடை செய்ய என்று வந்த பொழுது, தடை என்று வரும் பொழுது அனைத்தையுமே வீதியில ஓடவிட்ட ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். ஆக உலகத்திற்கே இந்த சமுதாயம் வழிகாட்டுகிறது. உலகத்திற்கே இன்றைக்கு நம்ம மனித நேயத்தை போதிக்கிறோம். எதற்காக என்று சொன்னால், மனித நேயம் என்பது பிறருடைய நலம் காப்பது, சக மனிதனுடைய அனைத்து நலனையும் காக்கக்கூடியதான் மனித நேயம். இன்றைக்கு இங்கே உள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மக்கள் அனைவருமே மனித நேயர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் மதுவுக்கும் போதைக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களோ, களமாடுகிறார்களோ, அவர் அனைவருமே ஒரு வகையில மனித நேயர்கள், மனித மான் மிக்கவர்கள். ஏன் தெரியுமா? மதுவை ஒழித்தால், போதையை ஒழித்தால் எல்லா தீமைகளும் எல்லா குற்றங்களும் குறைந்து சக மனிதன் மனிதனாக வாழ்வான். சக மனிதன் தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பான், வருமானத்தை பார்ப்பான், படிப்பிலை கவனம் செலுத்துவான், எதிர்காலத்திலே கவனம் செலுத்துவான் என்ற அடிப்படையில அடுத்த மனிதனின் ஒரு நலத்தை, அடுத்த மனிதனுடைய ஒரு நேசம் கருதி இந்த மனிதநேய பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பணியில நாங்கள் மட்டும் ஈடுபட்டால் போதாது. ஒரு கை தட்டினால் வருவது ஓசையை விட ஒட்டுமொத்தமாக அனைத்து கையும் தட்டினால் வரக்கூடிய ஓசை அதிகம். அந்த அடிப்படையில இந்த மதுவை ஒழிக்க, இந்த போதையை ஒழிக்க, மது, போதை, கஞ்சா, சிகரெட்டு, பீடி, பாக்கு, ஹான்ஸ் எது வந்தாலும் சரிதான், அனைத்து போதையுமே தடை செய்யப்பட வேண்டியது, அனைத்து போதையுமே இல்லாமல் ஆக்கப்பட வேண்டியது. ஓ இளைஞர்களே, முஸ்லிம் இளைஞர்களே, முஸ்லிம் சமுதாயமே, அனைத்து சமுதாய மக்களே, மதுவை விட்டு ஒழிப்போம், மானுடம் காப்போம். மதுவை விட்டு ஒழிப்போம், உயிர்களை காப்போம். குடியை கெடுக்கும் என்பது போல பல 100 குடிகளை, பல 1000 குடிகளை ஒவ்வொரு நாளும் இந்த மது கெடுத்துக் கொண்டிருக்கிறது. பல உயிர்களை காவு வாங்கி கொண்டிருக்கிறது, பலி வாங்கி கொண்டிருக்கிறது. அந்த மதுவை, அந்த போதையை நாம அதிகமா எதிர்க்க வேண்டிய காலம். எதை ஒழிக்கிறோமோ இல்லையோ, எதை தடுக்கிறோமோ இல்லையோ, இன்றைக்கு தடுக்க வேண்டிய, ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் மது, போதை, கஞ்சா போன்ற விஷயங்கள். அதற்காக எங்களோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோடு அனைத்து சமுதாய மக்களும், அனைத்து இயக்கங்கள், அரசியல்வாதிகள் அனைவருமே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஒற்றுமையாய் சேர்ந்து ஒன்றாய் இணைந்து இந்த மது போதைக்கு எதிராக ஒருமித்தமாக குரல் கொடுத்து ஒழித்து கட்டுவோம், உயர்வை வாழ்வை பெறுவோம், மானுடம் காப்போம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி இந்த துவக்க உரை ஆரம்பம் செய்கிறேன். இந்த பேரணியானது நமது பஸ் ஸ்டாண்டு வரை, பேருந்து நிலையம் வரை செல்ல இருக்கிறது. அங்கே ஒரு சிறப்பு உரை இருக்கிறது. அதிகமான மக்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். 4 பேரை போ, மெதுவா போ. சரிங்க, அப்படியே கேப் போடு, கேப் ஓட சொல்லு, கேப் ஓட சொல்லு, கேப்பா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மீட்டெடுப்போம், 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 மீட்டெடுப்போம். போதை இன்னும் கோரப்பிடிக்கும். சரி, இவங்களே கலக்கமா போக சொல்றேன். இவங்களே கலக்கமா போனா நல்லா இருக்கும். கலக்கமா போனா சமுதாயத்தை கிரௌட் கம்மிடா தெரியுமா?
கேட்க மாட்டேங்குது லாங் வரைக்குமே. சரி சொல்றீங்களா? விதவிதமான போதையினாலே விடலை பிள்ளைகளும் அழிகிறது. விடலை பிள்ளைகளும் அழிகிறது. விடலை பிள்ளைகளும் அழிகிறது. விடலை பிள்ளைகளும் அழிகிறது. எல்லாரும் சொல்றான். எல்லாருக்கும் கூட ஆரோக்கியத்தை இழக்கிறது. ஆரோக்கியத்தை இழக்கிறது. ஆரோக்கியத்தை இழக்கிறது. ஆயுளும் மெல்ல தொலைகிறது. ஆயிரம் எல்லாம் தொலைகிறது. ஆயுளும் மெல்ல தொலைகிறது. ஆயிரம் எல்லாம் தொலைகிறது. ஜாதிக்காக மெதுவா இவர் ஏன் இந்த விரட்டுறாரு? சீரழிந்து அலைகிறது. சீரழிந்து அடைகிறது. தலைமுறை இங்கே சிதைகிறது. ஒரு தலைமுறை இங்கே சிதைகிறது. வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம். வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம். வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம். வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம். வண்டி போட வேணாம், போயிட்டு இரு. சிறக்கும். மீண்டும் வந்தால் வாழ்வு சிறக்கும். மீண்டு வந்தால் வண்டி பாத்துக்க, வண்டி எது உள்ள வந்துடும். மீண்டும் வந்தால் வாழ்வு சிறக்கும். இன்பம் என்று நீ நினைத்து. இன்பம் என்று நீ நினைத்து. இன்பம் என்று நீ நினைத்து. இன்பம் என்று நீ நினைத்து. இறப்பை நோக்கி செல்கின்றாய். இறப்பை நோக்கி படிக்கும் வயதில் பார்க்கும் சிகரெட்டும் படிக்கும் வயதில் பாடும் சிகரெட்டும். படிக்கும் வயதில் பார்க்கும் சிகரெட்டும் படிக்கும் வயதில் பார்க்கும் சிகரெட்டும். கல்லூரிக்கு சென்றால் மதுப்பழக்கமும் கல்லூரிக்கு சென்றால் மதுப்பழக்கமும். கல்லூரி சென்றால் மதுப்பழக்கமும் கல்லூரி சென்றால் மீட்டு எடுப்போம் வீட்டு எடுப்போம். வீட்டு எடுப்போம். விதவிதமான போதையினாலே விதவிதமான போதையினாலே நல்லா போயிட்டு இருக்கு. நிப்பாட்டு, சாப்பிட்டு. தனிக்கு. பிரச்சனை இல்ல. ரெட்டா இருந்தா பிரச்சனை இல்ல. ரெட்டா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அண்ணா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. போடுங்க. பிரச்சனை இல்ல. வேண்டாம் போதையில் சிக்கி. அடுத்தடுத்த போதை சிக்கி. அடுத்த போதையில் சிக்கி. அடுத்தடுத்த போதையில் சிக்கி அண்ணா, அப்படியே நிப்பாட்டிக்கோமே, நிப்பாட்டிக்கோ. சீரழிந்து அலைகிறது. சீரழித்து அலைகிறது. சீரழிந்து அலைகிறது. ஒரு தலைமுறை இங்கே சிதைகிறது. தலைமுறை இங்கே சிதைகிறது. தலைமுறை இங்கே சிதைகிறது. உன் தலைமுறை இங்கே சிதைகிறது. வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம். போதை பழக்கம். வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம். வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம். மீண்டு வந்தால் உன் வாழ்வு சிறக்கும். மீண்டு வந்தால் வாழ்வு சிறக்கும். மீண்டு வந்தால் உன் வாழ்வு சிறக்கும். மீண்டு வந்தால் வாழ்வு சிறக்கும். இன்பம் என்று நீ நினைத்து. இன்பம் என்று நீ நினைத்து. இன்பம் என்று நீ நினைத்து. இன்பம் என்று நீ நினைத்து. இறப்பை நோக்கி செல்கின்றாய். இறப்பை நோக்கி செல்கின்றாய். இறப்பை நோக்கி செல்கின்றாய். இறப்பை நோக்கி செல்கின்றாய். இளமை என்னும் சீரிய பருவத்தை. இளமை என்னும் சீரிய பருவத்தை. இளமை என்னும் சீரிய பருவத்தை இளமை என்னும் சீரிய பருவத்தை சீரழித்து திரிகின்றாய். சீரழித்து திரிகின்றாய். சீரழித்து திரிகின்றாய். சீரழித்து திரிகின்றாய். பள்ளிக்கூடம் செல்லும் கால்கள். பள்ளிக்கூடம் செல்லும் காலம். நின்னோட பேசுறான். செல்லும் கால்கள். பள்ளிக்கூடம் செல்லும் காலம். பார்களை நோக்கி விரைகிறது. அது பார்களை நோக்கி விரைகிறது. மது பார்களை நோக்கி விரைகிறது. அது பார்களை நோக்கி விரைகிறது. பேனா பிடிக்கும் கை விரல்கள். பேனா பிடிக்கும் கை விரல்கள். பேனா பிடிக்கும் கை விரல்கள். பேனா பிடிக்கும் கை விரல்கள். சிகரெட்டிற்கு அடிமையாய் ஆகிறது. சிகரெட்டுக்கு அடிமையாகிறது. சிகரெட்டிற்கு அடிமையாய் ஆகிறது. சிகரெட்டுக்கு அடிமையாகிறது. அறிவாயா நீ அறிவாயா. அறிவாயா நீ அறிவாயா. அறிவாயா நீ அறிவாயா. அறிவாயா நீ அறிவாயா. விலை மதிப்பற்ற உன் உடலின் அற்புதத்தை நீ அறிவாயா. விலை மதிப்பற்ற உடலின் அற்புதத்தை நீ அறிவாயா. அறிவாயா நீ அறிவாயா. அறிவாயா நீ அறிவாயா. அறிவாயா நீ அறிவாயா. அறிவாயா நீ அறிவாயா. விலை மதிப்பற்ற உன் உடலின் அற்புதத்தை நீ அறிவாயா. விலை மதிப்பற்ற உடலின் அற்புதத்தை நீ அறிவாயா. கோடிக்கணக்காய் கொடுத்தாலும். கோடிக்கணக்காய் கொடுத்தாலும். கோடிக்கணக்காய் கொட்டி கொடுத்தாலும். கோடிக்கணக்காய் கொட்டி கொடுத்தாலும். ஈடாகாத உந்தன் உயிரோ. ஈடாகாத உந்தன் உயிரோ. ஈடாகாது உந்தன் உயிரோ. ஈடாகாத உந்தன் உயிரோ. மதுவால் மடிந்திடும் அறிவாயா. மதுவால் மடிந்திடும் அறிவாயா. மதுவால் மடிந்திடும் அறிவாயா. மதுவால் கிளையின் சார்பாக டிஎன்டிஜே அறந்தாங்கி கிளையின் சார்பாக போதைப் பொருள் ஒழிப்பு பேரணி தற்போது நடந்து வருகிறது. இதில் மாவட்ட தலைவர் சகோதரர் சித்திக் ரஹ்மான் அவர்கள் சிறிது நேரம் உரை நிகழ்த்துவார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர், பல்வேறு விதமான அரசியல் கட்சிகள், பல்வேறு விதமான இயக்கங்கள் இன்றைக்கு அரசியலுக்காக மீட்டிங் போடும் பொழுது, கூட்டம் கூட்டும் பொழுது இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்
அனைத்து சமுதாய மக்களுக்காக வீதியில இறங்கி, சாலையில இறங்கி, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் என அத்துணை பேருமே ஒரு மிகப்பெரிய கோரது பிடிக்காக, மிகப்பெரிய சமூக தீமைக்கு எதிராக இன்றைக்கு களமிறங்கியிருக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக முன்னெடுத்துள்ள இந்த போதை ஒழிப்பு பேரணி என்பது இஸ்லாத்தில் முகமது நபி அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியது, திருமறை குர்ஆனில் இறைவன் எங்களுக்கு வழிகாட்டியது. மது போதையை தவிர்த்துக் கொள்ளுங்கள், அது மிக மோசமான அருவருக்கத்தக்க காரியம். இந்த மது போதையால் சிறு நன்மை இருந்தாலும் பெரிய கேடு இருக்கிறது. இதனால் இளைஞர்கள், இதனால் குடும்பஸ்தர்கள், இதனால் குடும்ப தலைவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை, எதிர்காலத்தை இழக்கிறார்கள். இந்த மது, இந்த போதை தான் எல்லா தீமைக்கும், எல்லா சமூக கொடுமைக்கும் காரணமாக, பிறப்பிடமாக இருக்கிறது. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பொதுமக்களே, தொப்புள் கொடி உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு வீதியில இறங்கி நிற்பது அரசியலுக்காக, ஓட்டுக்காக, தனிநபர் லாபத்திற்காக அல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக. மனிதம் காக்க, மானுடம் காக்க, மதுவை ஒழிப்போம், இன்னுயிர் காப்போம் என்ற அடிப்படையில் இந்த போதை ஒழிப்பு பிரச்சாரம் தற்போது ஆரம்பமா இருக்கிறது, சென்று கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே உள்ள சகோதரர்கள், ஆங்காங்கே உள்ள பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு இந்த மது போதைக்கு எதிரான உங்களுடைய மாபெரும் எதிர்ப்பை பதிவு செய்யுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைகள், உங்கள் கணவர்கள், உங்கள் வீட்டு ஆண்கள் எதிர்காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையை, வாழ்வாட்டை சரி செய்ய, உயிரோடு இன்றைக்கு வாழ்வதற்கு மது கேடாக, தடையாக இருக்கிறது. அதற்கு எதிராக வாருங்கள், ஒன்றாய் களமிறங்குவோம். ஒரே அணியில சேர்ந்து ஓரணியாக இருந்து ஓரணியில் தமிழ்நாடானது இன்றைக்கு மதுவை எதிர்த்து, போதை எதிர்த்து களம் காணோம் என்ற அடிப்படையில் சென்று கொண்டிருக்கிறோம். இதில் உங்களுடைய பங்களிப்பை தந்து ஆதரவு தருமாறு, மதுவுக்கும் போதைக்கு எதிராக களமிறங்குமாறு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சிதைகிறது. வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம், வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம். மீண்டு வந்தால் உன் வாழ்வு சிறக்கும், இன்பம் என்று நீ நினைத்து, இன்பம் என்று நீ நினைத்து இறப்பை நோக்கி செல்கின்றாய். இளமை என்னும் சீரிய பருவத்தை, இளமை என்னும் சீரிய பருவத்தை சீரழித்து திரிகின்றாய். பள்ளிக்கூடம் செல்லும் கால்கள், பள்ளிக்கூடம் செல்லும் கால்கள் அது பார்களை நோக்கி விரைகிறது, அது பார்களை நோக்கி விரைகிறது. பேனா பிடிக்கும் கைவிரல்கள் சிகரெட்டிற்கு அடிமையாகிறது. அறிவாயா நீ அறிவாயா, அறிவாயா நீ அறிவாயா. விலை மதிப்பெற்ற உன் உடலின், விலை மதிப்பெற்ற உன் உடலின் அற்புதத்தை நீ அறிவாயா, அற்புதத்தை நீ அறிவாயா. கோடி கணக்காய் கொடுத்தாலும் மதுவால் மடிந்திடும் அறிவாயா. தீய நட்பு எதுவென்றால், தீய நட்பு எதுவென்றால் உன் தீமைக்கு துணையாய் நிற்பவனே, உன் தீமைக்கு துணையாய் நிற்பவனே. நட்பில் நல்லது எதுவென்றால், நட்பில் நல்லது எதுவென்றால் உன்னை நல்வழி நோக்கி அழைப்பவனே, உன்னை நல்வழி நோக்கி அழைப்பவனே. நட்பில் நல்லது எதுவென்றால் உன்னை நல்லதை நோக்கி அழைப்பவனே. தீமைக்கு துணையாய் இருக்கும் நட்பை, தீமைக்கு துணையாய் இருக்கும் நட்பை போகும். பெற்றோர்கள் கண்ட கனவுகள் எல்லாம் அந்த ஈனச்செயலால் சிதைந்து போகும். உற்றாரெல்லாம் தூற்றும் நிலைக்கு உன்
சுருங்க சொல்லி விளங்க செய்தால் சுருங்க சொல்லி விளங்க செய்தால் போதையால் நற்பெயர் நாசமாய் போகும் குற்றத்தை தடுத்து மக்களை காக்க மதுவை ஒழிப்பதே தீர்வாகும் இளைஞர்கள் வாழ்வில் அக்கறை இருந்தால் இளைஞர்கள் வாழ்வில் அக்கறை இருந்தால் அதை உடனே செய்வது நலவாகும் குடிமக்களை குடிகாரனாக்கி குடும்பத்தை கெடுத்து குலத்தை அழித்து மதுவால் ஈட்டும் வருமானம் அது தேசத்திற்கு அவமானம் குடிமக்களை குடிகாரனாக்கி குடும்பத்தை கெடுத்து குலத்தை அழித்து மதுவால் ஈட்டும் வருமானம் அது தேசத்திற்கு அவமானம் மதுவால் ஈட்டும் வருமானம் அது தேசத்திற்கு அவமானம் இன்றைய இளைய சமுதாயமே போதையில் சிக்கி தவிக்காதீர் இன்றைய இளைய சமுதாயமே போதையில் சிக்கி தவிக்காதீர் இளமையை வீணாய் துளைக்காதீர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, வர்த்தக பெருங்குடி நண்பர்களே, இந்த பெரும் கூட்டமானது எதை நோக்கி பேரணியா செல்கிறது என்று சொன்னால் மது போதையை ஒழிப்பதற்காக இங்கே திரண்டிருக்கிறோம். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் வீதியிலே சாலையிலே வந்து நிற்பது ஓட்டுக்காக சீட்டுக்காக வேற அரசியல் பதவிக்காக அல்ல பெருமக்களே. இது மானுடம் காக்க மனிதநேயம் காக்க அனைத்து உயிர்களும் நலமாய் வாழ மது போதை என்ற கோர பிடியிலிருந்து இன்றைக்கு தமிழகம் விடுபட வேண்டும் என்று ஓரணியில் தமிழ்நாடு மதுவை ஒழித்து போராடு என்ற ஒரு மிகப்பெரிய கோஷத்தை எழுப்பி இன்றைக்கு வீதி வீதியாக சாலை சாலையாக இந்த கூட்டம் செல்கிறது. இதன் நோக்கம் உங்கள் வீட்டில் உள்ள ஆண்கள் ஆண் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தார் இந்த மதுவால் சிக்கி சீரழிந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை வருமானத்தை படிப்பை எதிர்காலத்தை கல்வியை இழக்க கூடாது என்பதுதான். 9 வயது மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்கிறான். அவன் எழுதி வைக்கக்கூடிய குறிப்பு தெரியுமா? என் தந்தை தினந்தோறும் மது அருந்திட்டு வந்து என்னுடைய தாயை அடிக்கிறார், என்னை துன்புறுத்துகிறார், இதனால் வேதனை தாங்க முடியாமல் நான் இறந்து போகிறேன் என்று 9ஆவது படிக்கக்கூடிய மாணவன் இன்றைக்கு தூக்கிட்டு தற்கொலை செய்கிறான். அவன் சொல்லும் பொழுது என்னுடைய இறுதி காரியத்தில் கூட என் தகப்பன் பங்கு வரக்கூடாது. அவ்வளவு மோசமான ஒரு விஷயத்தை இந்த மது ஒரு தகப்பனை மகன் வெறுப்பதற்காக, ஒரு மகன் தகப்பனை வெறுப்பதாக, ஒரு தாய் தன் பெத்த மகனை வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மது என்ற போதை கோரப்பிடியில மக்கள் இன்னைக்கு சிக்கி தவிக்கிறார்கள். இந்த மதுபானங்களை ஒயின் ஷாப் போன்ற இடங்கள்ல வாங்கி சாப்பிடக்கூடிய அன்பர்களே நண்பர்களே விளங்கி பாருங்கள். இந்த மதுவால் இந்த போதையால் இந்த கஞ்சாவால் பீடியால் சிகரெட்டால் நீங்கள் அடைந்த லாபம் என்ன? உங்களுக்கு நேர்ந்த வருமானம் என்ன? உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய பொருளாதாரம் முன்னேறியதா? இல்லை. இந்த குடியை கெடுக்கும் என்று குடித்து விட்டு நடுத்தெருவிலே கிடக்கிறான். ஆடை இல்லை, மானம் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு மனிதனுடைய அந்த மானத்தை மரியாதையை இன்னும் சொல்வதா இருந்தால் உயிரை குடிக்கிறது இந்த மது. இன்னும் ஒரு 2 நாளைக்கு முன்னால ஒரு போலீஸ் அதிகாரி காவல்துறை அதிகாரி வெட்டி கொலை செய்யப்படுகிறார். என்ன காரணம்? மது. அன்றைக்கு ஒரு இளைஞன் ஒரு விஷயத்தால் காதல் என்ற விவகாரம் வெட்டி கொலை செய்யப்படுகிறான். மது. பள்ளிக்கூட மாணவன் இன்னைக்கு கையிலே கஞ்சா சாக்லேட் வைத்திருக்கிறான், பீடி சிகரெட்டை பயன்படுத்துகிறான். மது அந்த விஷயத்துல தாராளமா இருக்கிறது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த கூட்டம் இந்த பேரணி பொது மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்று அனைத்து சமுதாய மக்களுக்கும் மானுடம் காக்க மனிதநேயம் காக்க அனைவரும் மது இல்லாமல் போதை இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டை ஒரு இந்தியாவை உருவாக்க இங்கே ஒரு முன்னெடுப்பை செய்கிறோம். இந்த முன்னெடுப்பு என்பது இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமிய மார்க்கத்துல மது ஹராம், போதை தடை செய்யப்பட்டது, போதை பொருட்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் இன்றைக்கு வருமானம் ஈட்டக்கூடிய
வியாபாரிகள், இன்றைக்கு வேலைக்கு செல்லக்கூடிய மக்கள் இந்த மதுவை பிரதான உணவாக, பிரதான ஒரு மகிழ்ச்சியாக கருதுகிறார்கள். ஆனால் காலையில எந்திரிச்சு பார்க்கும் பொழுது மானம் மரியாதையோட காசு பணம் எல்லாம் சில நேரங்கள்ல உயிரை மாய்க்கக்கூடிய அளவிற்கு இந்த மது இருக்கிறது. அன்புக்குரிய மக்களே, சொந்தங்களே, இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற முஸ்லிம் சமுதாய பேரியக்கம் இங்கே முன்னெடுப்பது அரசியலோ பெரிய ஆதாயமும் கிடையாது. அனைத்து மக்களுக்கான மது போதை ஒழிப்பு. இந்த மது போதை ஒழித்தால் மானம் காக்கப்படும், மனித உயிர் காக்கப்படும். அந்த மகத்தான பணியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஓர் அணியில் தமிழ்நாடு, மதுவை ஒழித்து போராடி, இதுவே எங்களுடைய கோஷமா இருக்கிறது. அந்த வகையில இந்த பேரணியில அதிகமான பொதுமக்கள் எங்களோடு கைகோர்த்து இந்த மது போதைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்ற பெரிய உயரிய கோரிக்கையை வைத்து இந்த பேரணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்கிறோம். கோஷம் யாரு? ஓகேவா? போன வாட்டி கூட அங்க போட்ட பாருங்க, அது எங்க போன வருஷம் இல்ல அரசியல் சொன்னீங்கல அதான் கரெக்ட். அவன் சுயலா வந்து எல்லாமே பண்ணிக்கிறான். மீட்டு எடுப்போம், போதை என்னும் கோரப்பிடியே சிக்கித் தவிக்கும் சமுதாயத்தை வீரியமிக்க பிரச்சாரத்தால் மீட்டு எடுப்போம். பிள்ளைகளும் அறிகிறார்கள். கெடுக்கும் நண்பனை உதறிவிட்டு திருத்தும் நண்பனை பற்றிக்கொள். பலவசம் என்று நினைத்தீரோ, உடலை கெடுத்து உயிரை குடிக்கும், அது மெல்ல கொல்லும் விஷமாகும், வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம், போதை உன்னை பைத்தியமாக்கும், போதை உன்னை திருடனாய் மாற்றும், போதை உன்னை முரடனாய் மாற்றும், போதையினால் உன் கண்ணியம் போகும், போதையினால் உன் கண்ணியம் போகும், சீரிய சிந்தனை மலங்கி போகும், இளமை வீணாய் துளைக்காதே, படிக்கும் வயதில் பாக்கும் சிகரெட்டும், கல்லூரி சென்றால் மது பழக்கமும், இலகுவாகி போனதேனோ, கேடு என்பது தெரியாதா, இதுதான் கற்றவர் பண்பாடா, உங்களை நம்பும் பெற்றோர்களுக்கு உங்கள் உபகாரம் இதுதானா, இந்திய நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் என்பார்கள், இன்றைய நிலையில் இளைஞர்களோ போதையில் மாய்வதை அறிவீரோ, மானம் மறைக்கும் ஆடை கூட அவிழ்ந்து விழுவதை அறியாமல் கண்ணியம் தொலைக்கும் குடிப்பழக்கம், தேவைதானா சிந்திப்பீர், மானம் மறைக்கும் ஆடை கூட அவிழ்ந்து விழுவதை அறியாமல் மதுவை விற்பதோ மடமை, ஜாலிக்காக குடிக்கும் பழக்கம், சோனியை முடிக்கும் போதை பழக்கம், மதுவை முதலில் நீ குடித்தால் மதுவே உன்னை குடித்துவிடும், மதுவை விற்பதோ மடமை, மதுவை விற்பதோ மடமை,
ஜாலிக்காக குடிக்கும் வழக்கம், ஜாலிக்காக குடிக்கும் வழக்கம், சோழியை முடிக்கும் போதை பழக்கம், சோழி முடிக்கும் போதை பழக்கம், மதுவை முதலில் நீ குடித்தால், மதுவை முதலில் நீ குடித்தால், மதுவை உன்னை குடித்துவிடும், மதுவை உன்னை குடித்துவிடும். தனியொரு மனிதன் திரிந்தினாலே, தனி ஒருவன் திருந்தினாலே இந்த உறுதி ஏற்போம், உறுதியேற்போம். மதுவை விற்பதோ மடமை மடமை. மதுவை இருப்பதே மனமை மனமை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மீட்டு எடுப்போம், மீட்டு எடுப்போம், மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம், மீட்டு எடுப்போம், மீட்டு எடுப்போம். மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். போதை என்னும் கோரப்பிடியில், போதை என்னும் கோரப்பிடியில், போதை என்னும் கோரப்பிடியில் போதை என்னும் கோரப்பிடியில் சிக்கித் தவிக்கும் சமுதாயத்தை, சிக்கித் தவிக்கும் சமுதாயத்தை, சிக்கித் தவிக்கும் மனித சமுதாயத்தை சிக்கித் தவிக்கும் மனித சமுதாயத்தை வீரியமிக்க பிரச்சாரத்தாலே, வீரியமிக்க பிரச்சாரத்தாலே, வீரியமிக்க பிரச்சாரத்தாலே மீட்டு எடுப்போம், மீட்டு எடுப்போம், மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம், மீட்டு எடுப்போம், மீட்டு எடுப்போம். மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். விதவிதமான போதையினாலே, விதமான போதையினாலே, விதவிதமான போதையினாலே விதமான போதையினாலே விடுதலை பிள்ளைகளும் அழுகிறது, விடுதலை பிள்ளைகளும் அழிகிறது, விடுதலை பிள்ளைகளும் அழுகிறது, விடுதலை பிள்ளைகளும் அழிகிறது, ஆரோக்கியத்தை இழக்கிறது, ஆரோக்கியத்தை இழக்கிறது, ஆரோக்கியத்தை இழக்கிறது, ஆரோக்கியத்தை இழக்கிறது, ஆயுளும் மெல்ல தொலைகிறது, ஆயுளும் எல்லாம் தொலைகிறது, ஆயுளும் மெல்ல தொலைகிறது. ஆயுளும் எல்லாம் தொலைகிறது. ஜாலிக்காக புழைக்க பழகி, ஜாலிக்காக புகைக்க பழகி, ஜாலிக்காக புகைக்க பழகி, ஜாலிக்காக புகைக்க பழகி, அடுத்தடுத்த போதையில் சிக்கி, அடுத்தடுத்த போதையில் சிக்கி, அடுத்தடுத்த போதையில் சிக்கி அடுத்தடுத்த போதையில் சிக்கி, சீரழிந்து அலைகிறது, சீரழிந்து அழிகிறது, சீரழிந்து அலைகிறது. சீரழிந்து அழிகிறது. ஒரு தலைமுறை இங்கு சிதைகிறது, தலைமுறை இங்கே சிதைகிறது, ஒரு தலைமுறை இங்கு சிதைகிறது. தலைமுறை இங்கே சிதைகிறது. வேண்டாம், வேண்டாம் போதை பழக்கம், வேண்டாம், வேண்டாம் போதை பழக்கம், வேண்டாம், வேண்டாம் போதை பழக்கம். வேண்டாம், வேண்டாம் போதை பழக்கம். மீண்டு வந்தால் உன் வாழ்வு சிறக்கும், மீண்டும் வந்தால் வாழ்வு சிறக்கும், மீண்டு வந்தால் உன் வாழ்வு சிறக்கும். மீண்டும் வந்தால் வாழ்வு சிறக்கும். அல்லாஹு அக்பர், 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 அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதியேற்போம், உறுதியேற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். உறுதியேற்போம், உறுதியேற்போம். போதையை ஒழிக்க உறுதி ஏற்போம், போதை ஒழிக்க உறுதியேற்போம், போதையை ஒழிக்க உறுதி ஏற்போம், போதை ஒழிக்க உறுதியேற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். உறுதியேற்போம், உறுதியேற்போம். நம் நாட்டை மாற்ற உறுதி ஏற்போம், நாட்டை மாற்ற உறுதியேற்போம், தமிழ்நாட்டை மாற்ற உறுதி ஏற்போம், நாட்டை மாற்ற உறுதியேற்போம், இளைஞர்களை மாற்ற உறுதி ஏற்போம். இளைஞர்களை மாற்ற உறுதியேற்போம். போதை இல்லா மாடலாய், போதை இல்லா மாடலாய், போதை இல்லா மாடலாய் போதை இல்லா மாடலாய், தமிழ்நாட்டை மாற்ற உறுதி ஏற்போம், நாட்டை மாற்ற உறுதியேற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். உறுதியேற்போம், உறுதியேற்போம். மது போதையை ஒழிக்க உறுதி ஏற்போம். போதையை ஒழிக்க உறுதியேற்போம். தற்போது இந்த பேரணியின் இறுதி உரையாக சகோதரர் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார்கள். கண்டன உரை ஆற்றுவார்கள், கோரிக்கை உரை ஆற்றுவார்கள்.